யார் யாரோ ஏதோ பண்ணுவோம். ஒரு சிங்கப்பெண் தன்னுடைய கையெழுத்தை மாற்றி தலையெழுத்தையே மாற்றி காட்டியிருக்கிறார். இது வந்து என்னோட ஆர்ட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரெகக்னேஷன். லாக்டவுனில் ஸ்டார்ட் ஆச்சு, காலேஜ் போக முடியல. ஸோ சும்மா வீட்டில் இருக்க ஏதாவது ஒன்று நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேலிகிராஃபி ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடி வந்து ஒரு நல்லது இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடி எனக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்குது. அடுத்த கேட்டகரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த கேட்டகரியில் ஆமாம், இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்லனா நாம இல்லை. நம்மளை சிந்திக்க வைக்கிறது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் தான், சிரிக்க வைக்கிறது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் தான். சொல்லப்போனால் நம்முடைய சுவாசமாக மாறிவிட்டது இந்த கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமுதமாடாது அப்படின்னு எம்ஆர் ராதா சொன்னதை போல இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல யாருக்கு இந்த விருது தரப்போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த விருதை தருவதற்காக இவங்க தான் இந்த திறமைசாலின்னு அடையாளம் கண்ட ஜூரி மெம்பரை மேடை கூப்பிடலாம். Yes, let's invite Lakshmi Ravichandran அவர்கள் onto the stage, please. ஒரு பெரிய கைத்தட்டோட let's invite the jury Lakshmi Ravichandran onto the stage. அடுத்தபடியாக இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக லெட்ஸ் இன்வைட் ஆக்டர் கதிர் அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் இன்வைட் ஆக்டர் கதிர் அவர்கள். படங்கள் மட்டும் இல்ல, வெப் சீரிஸ் வரைக்கும் தரமா தான் நடிப்பாரு. அவர் சிறப்பா தான் நடிப்பார். நடிகர் கதிர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கரவொலியோட மேடைக்கு அழைக்கிறோம். எப்படி இருக்கீங்க? அவருடைய கரங்களால இந்த விருதை வாங்க போற அந்த விருதாளர் யாரு? ஏவில பாத்துறலாம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் கேட்டகரியில அந்த வின்னர் யாரு அப்படின்ட்டு. எழுத்து என்பது மொழிகளின் ஆணிவேர். மொழி என்பது எழுத்துக்களின் சங்கமம். தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் கவிதையாகிறது. ஆஷிஃபாவின் கவிதை போன்ற எழுத்துக்கள் கலையாகிறது. நான் என்ன ஒர்க் ஆர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அரபிக் கேலிகிராஃபி இதை வந்து ஹேண்ட்லேயே எழுதலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிறக்காக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். கேலிகிராஃபி எனும் கலை வடிவத்தை கைக்கொண்ட தாரகை, இவரின் விரல்கள் ஒவ்வொன்றும் உயிர் பெற்ற தூரிகை. ஸோ நான் இந்த அரபிக் கேலிகிராஃபி பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். திடீரென ஏற்பட்ட உடல்நல பிரச்சனை, கேள்விக்குறியான எதிர்காலம், அடுத்து என்னதென திகைத்து நின்றவரின் தலையெழுத்தை மாற்றியது இவர் கற்றுக்கொண்ட இந்த கலை எழுத்து. காலத்தின் கிறுக்கல்களை தன் கைவிரல் கொண்டு அழகாக்கிய இந்த எழுத்து சிற்பிக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் கேட்டகரியில் இந்த விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது நம் சுயசக்தி மேடை. Can we give a big round of applause for Ashifa Banu அவர்கள்? வாழ்த்துக்கள் ஆசிஃபா. மைக் ப்ளீஸ். ஸோ யார் யாரோ ஏதோ பண்ணுவோம். ஒரு சிங்கப்பெண் தன்னுடைய கையெழுத்தை மாற்றி தலையெழுத்தையே மாற்றி காட்டியிருக்கிறார். தட் இஸ் ஆசிஃபா. வாழ்த்துக்கள் ஆசிஃபா. இது உங்களுக்கான தருணம். சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஹோம்பிரனர் அவார்ட்ஸ் அண்ட் பிராண்ட் அவதார். இது வந்து என்னோட ஆர்ட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரெகக்னேஷன். அண்டு என்னோடய இறைவனுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னோடய பேரண்ட்ஸ் தான். அவங்க தான் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. என் கூட எப்போவுமே இருந்தாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கவே மாட்டேன். அத்தா, நான் உங்களுக்காக இந்த அவார்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.
Homepreneur Awards 2025 ரெட் கார்பெட்டில் ஹியர் வி ஹேவ் தி அவார்ட் வினர் ஆஷிஃபா பானு. அதாவது இந்த குட்டி வயசில் இந்த அம்மா பண்ண சாதனைகள் பண்ணிகிட்ருக்கிற சாதனைகள் ஏராளம். இது கேட்கும் போது எனக்கே செம்ம ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி அவார்ட். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா சுயசக்தி விருது உங்கள் கையில் இருக்குது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஹாப்பினஸ் எவ்வளோன்னு சொல்லக்கூட தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதில் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது 3000 கேண்டிடேட்டில் நான் சும்மா அக்கா இதை ட்ரை பண்ணி பாரு, ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அண்டு நீங்கள் 400 கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்க, சென்னை வரணும் அப்படின்னு சொன்னப்போ சென்னை போய் நம்ம ஒரு வேளை வின் பண்ணலைன்னா வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் அப்பா அம்மா 2 பேருமே இல்லை நம்ம போகலாம், கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே பார்த்தோன்னே எல்லாருமே என்னை விட ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருந்தாங்க, மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பயமாகிருச்சு. நம்ம தான் சின்ன பொண்ணாக இருக்கோம், அதுவும் வின் பண்ணுவோமா தெரியலன்னு. பேசினதுக்கப்புறம் ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக பேசினாங்க. அண்ட் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, நான் வின் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் டே எனக்கு கால் வின் பண்ணிச்சுன்னு சொன்னோன்னே, வீட்டில் சொன்னோன்னே என்னை விட எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தா ரொம்ப ஹாப்பினஸ் ஆனாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வின் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ அந்த ஆனந்த கண்ணீர் அம்மாவோட கண்ணில் இப்போவே எங்களால் பார்க்க முடியுது. ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மற்ற அவார்ட் வின்னர்ஸ் எல்லாமே என்னை விட ஏஜ் ஜாஸ்தியாக இருந்தாங்க. இதுதான் ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா இந்த வயசில், ஏன்னா நம்மளோட கோவாக இருக்கிற எல்லாருமே வயசு ஜாஸ்தியாக இருக்கும்போது, பட் இந்த வயசில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பா கிட்ட 2 வார்த்தை கேட்டுட்டு வந்துடுவோம். சொல்லுங்கம்மா, உங்களோட ஆனந்த கண்ணீரே சொல்லுது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் சொல்லுங்கள். என் உள்ள என்னை இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வச்ச இந்த இடத்துக்கு ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. சுயசக்தி வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஒரு பெரிய பேக் போன். எப்படி ஃபஸ்ட்டு எங்கேருந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது இது மேலே? ஸோ நான் லாக்டவுனில் ஸ்டார்ட் ஆச்சு. லாக்டவுன் 12th முடிச்சோன்னே காலேஜ் சேர்ந்தது லாக்டவுன் போட்டாங்க, காலேஜ் போக முடியல. ஸோ சும்மா வீட்டில் இருக்க ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேலிகிராஃபி ஸ்டார்ட் பண்ணேன். கேலிகிராஃபி அப்படிங்கிறது அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி அரபிக் லாங்குவேஜ் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சும்மா வீட்டில் இருக்கோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு கிளிக்கே நல்லா எழுத ஆரம்பித்தேன். ஸோ வீட்லேயே நீ நல்லா எழுது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லைன் பை லைனாக எழுதணுன்னு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா எழுதுற, எங்களுக்கும் டீச் பண்ணி கொடு அப்படிங்கும்போது தான் ஓகே இதை பற்றி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அதோட ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் தென் எப்படி எழுதணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நானே ஓனாக ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் தாட்டாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி MSME வாங்கியிருக்கேன். அண்ட் தென் குளோபல் ஃபுல்லாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு கேலிகிராஃபி டீச் பண்ணிகிட்ருக்கேன். 300+ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட படிச்சுட்டு அவங்களும் இப்போ ஓனாக எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. வாவ், தேங்க்யூ. சூப்பர். ஸோ ஒரே ஒரு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த வயசில் நிறைய பெண்கள் நிறைய விஷயத்தில் டிவியேட் ஆகி போயிடுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சிம்பிள். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது தான், உங்களோட நோக்கம் கரெக்டாக இருந்துச்சு, என்னோடய குறிக்கோள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் போகிறக்கு வழியே இல்லைனாலும், எல்லா டோர்ஸுமே க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படின்னாலுமே நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக வச்சு அது மேலே ஒரு ஹோப் வச்சு நம்ம எழுதிட்டே இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் இறைவன் அதுக்கான ஒரு வேவை ஓப்பன் பண்ணி வைப்பான் அப்படிங்கிறத நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடி எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ என்ன ஒரு பேஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை கிவ் அப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் இல்லையா, எனக்கு கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர் பியூட்டிஃபுல்லி செட். ஸோ ஒரே ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க? லைக் என்ன பிளான்ஸ் இருக்குது, என்ன கோல் உங்களுக்கு? எனக்கு இது அகாடமி ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணோம். அப்படி அகாடமி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு உமன் அரபிக் கேலிகிராஃபிக்கு அகாடமி ஓப்பன் பண்ணதாக இருக்கும். அண்ட் தென் என்னோட இன்னொரு ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, என்னோடய பேரண்ட்ஸ் இவங்க எனக்காக நிறையா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நிறையா பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை நான் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய ட்ரீம். அதுக்காக தான் நான் ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கேன்.
இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன் நம்புறேன். நிச்சயமாக நடக்கும். ஸோ அம்மா வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு ஹக் பண்ணி அப்படியே அம்மா ஒரு கிஸ் பண்ணிடுங்களேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து கன்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் இந்த மாதிரி பல மேடைகள் பல விருதுகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. வெளிச்சம்